ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு எண்ட்லெஸ் நாலேஜ். இந்த வீடியோவில் நோட்பேடில் இருக்கக்கூடிய புதுமையான ஃபீச்சர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னடா இது நோட்பேடுன்னு யோசிக்கிறீங்களா? எஸ், நானுமே பார்த்தீங்க அப்படின்னா சில இன்ஃபர்மேஷன்ஸை குயிக்காக ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக மட்டுமே தான் இந்த நோட்பேடை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது உண்டு. அதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர் தான், ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா. பட் ரீசன்ட் டைம்ஸில் நிறைய அப்டேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்திருந்தது. அண்ட் அது எனக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. ஸோ இப்போது நான் சில ஸ்கிரிப்ட்ஸை பார்த்தீங்கன்னா எழுதுறதுக்கும் அண்ட் சில முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்குமே இந்த நோட்பேடை பார்த்தீங்கன்னா அடிக்கடி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எனக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதை உங்களோட ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. நோட்பேட் நம்ம எல்லாருக்கும் பேசிக்காகவே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஸோ பேஸில் இருந்து நான் எதுவும் ஷேர் பண்ண போகிறது கிடையாது. புதுமையான விஷயத்தை ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறேன். அதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன், அவ்வளோதான். ஓகே, ஆஸ் யூஷுவல் நல்லா கவனிங்க. Alright, so first of all, Notepad ஒரு simple, fast and lightweight application. So first one பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டேப்ஸ் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் விண்டோஸ் 11ல் நமக்கு இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா வந்திருந்தது. மல்டிபிள் டேப்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளால் ஓப்பன் பண்ண முடியும். ஸோ மல்டிபிள் டேப்ஸ் அப்படின்னும் போது ஒவ்வொரு டேப்லேயும் உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எதை வேணாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அண்ட் நிச்சயமாக அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நீங்கள் சேவ் பண்ணணும், கண்ட்ரோலர்ஸ் கொடுத்து உடனே சேவ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. டேரெக்டாகவே நீங்கள் என்ன பண்ணலாம், க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் டைம் நீங்கள் நோட்பேடை ஓப்பன் பண்ணும்போது அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணியிருக்கோம். நீங்கள் எத்தனை டேப் ஓப்பனில் வச்சுருந்தீங்க, என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் ஸ்டோர் பண்ணியிருந்தீங்க, எல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்கும். பட் இது இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் இது அதாவது நார்மலாக நீங்கள் ஓப்பன் பண்ணும் போதெல்லாம் இது ஸ்டோர் பண்ணியே இருக்கணும்னா அதை நீங்கள் செட்டிங்ஸில் சரியாக பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக எனேபிள் பண்ணி இருக்கும். ஒரு வேலை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், அதை செட்டிங்ஸில் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ நார்மலாக ரைட்டில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இதில் கொஞ்சம் நீங்கள் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் நோட் பேட்னு இருக்குது பாருங்கள். இதில் வென் நோட் பேட் ஸ்டார்ட்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, இதில் கண்டினியூ ப்ரீவியஸ் செஷன் அப்படிங்கிறது இருக்கணும். இப்படி எனேபிள் பண்ணி இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது ப்ரீவியஸாக நீங்கள் நோட் பேடில் என்ன ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தீங்களோ அது பார்த்தீங்கன்னா இருக்கும், அது ஸ்டோராக இருக்கும். நீங்கள் ஆஸ் யூஷுவல் அது நீங்கள் சிஸ்டம் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணாலுமே கூட இது இருக்கும், நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஸ்டார்ட் நியூ செஷன் அண்ட் டிஸ்கார்ட் அன்சேவ்டு சேஞ்சஸ் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அப்போ ஒரு விஷயம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். என்னென்னா மல்டிபிள் டேப்ஸ் ஓப்பன் பண்ணி இன்ஃபர்மேஷன்ஸை ஸ்டோர் பண்ணியிருக்கிறீங்க, ஆனால் க்ளோஸ் பண்ணும்போது நிச்சயமாக என்ன கேட்கும்னா அந்த இன்ஃபர்மேஷனை சேவ் பண்ணுறதுக்கான ப்ராம்ப்ட் பார்த்தீங்கன்னா வந்துடும். நீங்கள் டோன்ட் சேவ்னு கொடுத்துட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது ஆஸ் யூஷுவல் நிச்சயமாகவே அங்கே என்ன இருக்க போகிறது கிடையாது, அந்த இன்ஃபர்மேஷன் இருக்க போகிறது கிடையாது. பட் டிஃபால்ட்டாக நமக்கு அதுதான் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டும் கூட. எது கண்டினியூ ப்ரீவியஸ் செஷன் அப்படிங்கிறது இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா நம்ம குயிக்காக சில இன்ஃபர்மேஷன்ஸை டக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது அது அங்கே இருந்துச்சுன்னா நமக்கு நல்லதும் கூட. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், மல்டிபிள் டேப்ஸ் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் நோட்பேடை ஓப்பன் பண்ணும்போது அந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் சேவே பண்ணலைனா கூட ஸ்டோர் பண்ணி தான் இருக்கும். பட் செட்டிங்ஸில் அது ஒரு வாட்டி என்ன பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. ஓகே, செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங். ஸோ நான் இப்போதைக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ டாப்பில் நமக்கு சென்டரில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டை ஃபார்மேட் பண்ணுறதுக்கான கமாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இந்த கமாண்ட்ஸ் டிஃபால்ட்டாகவே பார்த்தீங்கன்னா இருக்கும். ஒரு வேலை இல்லைங்கிற பட்சத்தில் சேம் செட்டிங்ஸில் போய் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் அப்படிங்கிற அந்த கேட்டகரியில் ஃபார்மேட்டிங் அப்படிங்கிறது ஆன் பண்ணி இருக்கணும். இல்லைன்னா அங்கே நிச்சயமாக இருக்காது. நீங்கள் அதை எனேபிள் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. மற்றபடி ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு எது தேவையோ தாராளமாக நீங்கள் ஃபார்மேட்டிங் அப்ளை பண்ணலாம். ரொம்ப சிம்பிளான ஃபார்மேட்டிங் தான், ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஃபார்மேட்டிங்ஸ்லாம் இங்கே கிடையாது. சிம்பிளாகவே பார்த்தீங்கன்னா இருக்கும். அண்ட் உங்களுக்கு எது வேணுமோ தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹெட்டிங் இல்லை சப் ஹெட்டிங், ஓகே, செக்ஷன், இந்த மாதிரி நிறையா பார்த்தீங்கன்னா இருக்குது. எது வேணுமோ தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். பட் இங்கே தான் இன்னொரு விஷயம் இருக்குது. நார்மலாக நாம் ஒரு நோட்பேட் ஃபைல் இருக்குது, அதை நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா அது ஆஸ் அ டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டாக பார்த்தீங்கன்னா போய் ஸ்டோர் ஆகும் இல்லையா? ஆனால் ஒன்ஸ் நீங்கள் ஃபார்மேட்டிங் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ நீங்கள் சேவ் பண்ணும் போது அதிலே தெளிவாக காமிச்சிரும். அதை மார்க் டவுன் ஃபைலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஆகணும். டிஎக்ஸ்டி ஃபைலாக இல்லாமல் எம்டி மார்க் டவுன் ஃபைலாக நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஆகணும். ஒருவேளை மார்க் டவுன் ஃபைலாக வேண்டாம், எனக்கு நார்மல் டெக்ஸ்ட் ஃபைலை தான் ஸ்டோர் பண்ணணும்னா ஆல் ஃபார்மேட்டிங் வில் பி என்னது லாஸ்ட். நீங்கள் அப்ளை பண்ண ஃபார்மேட்டிங்ஸ் எதுவுமே சேர்ந்து ஸ்டோர் ஆகாது. அதனால் பிளெயின் டெக்ஸ்ட் ஃபைலாக இல்லாமல் மார்க் டவுன் ஃபைலாக நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி ஸ்டோர் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போதைக்கு சாம்பிள் அப்படிங்கிற நேமில் டெஸ்க்டாப்லேயே நான் என்ன பண்ணுறேன், ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகே, அண்ட் மார்க் டவுன் அப்படின்னு சொல்கிறதுனால இன்னொரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. என்னென்னா
நீங்கள் வியூ டேப்பில் போய் பாருங்களேன், வியூ மெனியூக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா மார்க் டவுன் இருக்குது. அதில் நீங்கள் என்ன வியூவில் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா ஃபார்மேட்டட் வியூவில் பார்த்துட்டு இருக்கிறீங்க. சின்டெக்ஸ் வியூ அப்படின்னு ஒன்று இருக்குது. சின்டெக்ஸ் வியூ மோஸ்ட்டாக நமக்கு தேவையில்லை. ராவான ஃபார்மேட்டிங்காக பார்க்கணும்னா சின்டெக்ஸ் வியூ போகலாம். ஸோ சின்டெக்ஸ் அப்படி நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ பாருங்களேன், நீங்கள் போல்டு பண்ணதெல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த டபுள் ஆஸ்டரிஸ்க்குள்ளே வரும். அப்புறம் இந்த செக்ஷன் ஹெட்டிங் கொடுத்ததெல்லாம் ஹேஷில் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. இந்த சிங்கிள் ஹெட்டிங் அப்படிங்கிறது ஐ திங்க் இட்டாலிக்னு நினைக்கிறேன். எஸ், இட்டாலிக் தான் அப்ளை பண்ணோம். ஸோ இந்த மாதிரி ராவான ஃபார்மேட்டிங்கை வெளியில் காமிக்கிறதுக்கு நீங்கள் சின்டெக்ஸ் வியூக்கு போகலாம். பட் மோஸ்ட்டாக நமக்கு தேவை இருக்காது. பட் அந்த டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன், வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ நமக்கு அது ஃபார்மேட்டட் வியூவில் தான் பார்த்தீங்கன்னா தேவை. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஹைப்பர் லிங்க். ஸோ டாப்லேயே நமக்கு அந்த ஃபார்மேட்டிங் கமெண்ட்ஸ்லேயே நமக்கு ஹைப்பர் லிங்க் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ரொம்ப சிம்பிள், டேரெக்டாகவே நம்ம என்ன பண்ணலாம், உங்களுக்கு என்ன அட்ரஸ் இருக்குதோ அந்த அட்ரஸை நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே இருக்கிற ஒரு யூடியூப் லிங்க்கை ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், காப்பி பண்ணிக்கிறேன். அண்ட் ஆஸ் யூஷுவல் எதுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு டேரெக்டாக நீங்கள் லிங்க்குள்ளே போயிடலாம். ஸோ டிஸ்பிளே டெக்ஸ்ட்டு நம்ம டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணதுனால அது ஏற்கனவே அப்ளை ஆயிடுச்சு. அட்ரஸ் என்னவோ அதை நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட் கொடுத்துட்டாலே போதும். நார்மலாக நீங்கள் கண்ட்ரோல் பிடிச்சி தான் கிளிக் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ நார்மலாக நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஐ திங்க் எனக்கு வேறு ஒரு டேப்பில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிருக்கு. ஓகே, செகண்டரி மானிட்டரில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிருக்குது. ஓகே, ஃபைன், சரிங்களா. மற்றபடி உங்களுக்கு இந்த ஹைப்பர் லிங்க்கை எடிட் பண்ணணும், ஈவன் ரிமூவ் பண்ணணுங்கிற பட்சத்தில் அதை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா எடிட் பண்ணுறதுக்கும் ரிமூவ் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. ஆப்வியஸாக நீங்கள் அதை யூஸ் பண்ணி தாராளமாக நீங்கள் எடிட் ஆர் ரிமூவ் பண்ணிக்க முடியும். மற்றபடி நீங்கள் ஃபார்மேட்டிங்லாம் அப்ளை பண்ணுறீங்கன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபார்மேட்டிங் எப்படி கிளியர் பண்ணுறது. ஸோ நீங்கள் நிறைய ஃபார்மேட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியும். அண்ட் அந்த ஃபார்மேட்டிங் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் கிளியர் ஃபார்மேட்டிங். ஸோ என் வார்த்தையை நீங்கள் கவனிச்சிங்கன்னா எல்லாத்தையுமே அப்படின்னு சொல்லியிருந்தேன். இல்லை பிரதர், இதில் இருக்கக்கூடிய ஃபார்மேட்டிங் மட்டும்தான் எனக்கு ரிமூவ் பண்ணணும். அதை நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக செலக்ட் பண்ணி இருந்தாலுமே கூட டாப்பில் நமக்கு கிளியர் ஃபார்மேட்டிங் இருக்குது. அதுக்கு ஷார்ட்கட் கீ கூட கண்ட்ரோல் ஸ்பேஸ். ஸோ நீங்கள் கிளியர் ஃபார்மேட்டிங் கொடுத்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணது மட்டும் இல்லை, மேலே இருக்கக்கூடிய போல்டு, கீழே நம்ம அப்ளை பண்ண லிஸ்டிங் அண்டு இட்டாலிக்காக இருக்கட்டும், எல்லாமே சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா செக்ஷன் ஹெட்டிங் எல்லாமே சேர்ந்து தான் என்ன ஆகுது, ஃபார்மேட்டிங் கிளியர் ஆகுது. மேபி அதை ஃப்யூச்சரில் அவங்க இன்னும் கொஞ்சம் இதை சால்வ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா அது ஒரு ட்ராபேக் மாதிரி. ஏன்னா ஸ்பெசிஃபிக்கானதில் மட்டும் நாம் ஃபார்மேட்டிங் கிளியர் பண்ண முடிஞ்சதுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் குயிக்காக எல்லாத்துல இருக்கக்கூடிய ஃபார்மேட்டிங்ஸை நீங்கள் ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக ரிமூவ் பண்ணிக்கலாம். அதாவது டிஃப்ரெண்ட் சோர்ஸஸ்லேருந்து நீங்கள் கண்டென்ட்டை காப்பி பண்ணி உள்ளே பேஸ்ட் பண்ணுறீங்க, அதில் இருக்கக்கூடிய ஹைப்பர் லிங்க்ஸோ இல்லை மற்ற எதுவுமே எனக்கு தேவையில்லை, மற்ற ஃபார்மேட்டிங்ஸ் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கண்ட்ரோல் ஏ கொடுத்து டேரெக்டாக நீங்கள் கிளியர் ஃபார்மேட்டிங் கொடுத்துட்டாலே அதுவே பார்த்தீங்கன்னா போதுமானது. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஏஐ ஃபீச்சர்ஸ். ஸோ ரைட்டில் பார்த்தீங்கன்னா கோபைலட்டோட கமாண்ட் நமக்கு இருக்குது. ஸோ இந்த கோபைலட்டில் இருக்கக்கூடிய இந்த ஃபீச்சர்ஸ், இந்த ஏஐ ஃபீச்சர் நீங்கள் யூஸ் பண்ணணும்னா நிச்சயமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் லாகின் பண்ணியிருக்கணும். நான் என்னுடைய மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அவுட்லுக் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி நான் லாகின் பண்ணியிருக்கிறேன். ஸோ நீங்கள் நிச்சயமாக லாகின் பண்ணியிருக்கணும். நீங்கள் லாகின் பண்ணலை, ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி சைன் அவுட் பண்ணி வச்சுருக்கிறீங்க அப்படின்னும் போது கோபைலட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கமாண்டையுமே நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. என்னதான் அது பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஹைலைட்டபிளாக இருந்தாலும், ஆக்டிவாக இருந்தாலும், அதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது நிச்சயமாக பார்த்தீங்கன்னா சைன்இன் பண்ண பார்த்தீங்கன்னா சொல்லும். ஓகே, அண்ட் இந்த கோபைலட் அப்படிங்கிற கமாண்ட் ஆஸ் யூஸ்வல் டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு வேலை இல்லைன்னா சேம் செட்டிங்ஸில் போய் பார்த்தீங்கன்னா ஏஐ ஃபீச்சர்ஸில் கோபைலட் அப்படிங்கிறது ஆனில் இருக்குது அப்படின்னு பார்த்துக்குங்க. ஆஃபில் இருந்தால் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஓகே, அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த ஹோல் கான்டென்ட்டை பார்த்தீங்கன்னா ரீரைட் பண்ணணும். கொஞ்சம் ஷார்ட்டரான வெர்ஷனில் டிஃப்ரெண்ட் டொனாலிட்டியில் பார்த்தீங்கன்னா தேவை. அப்போ என்ன பண்ணுறோம், டேரெக்டாக கோபைலட்டில் போகிறோம். அங்கே இங்கே நமக்கு மேக் ஷார்ட்டர் இல்லை டோனை மட்டும் சேஞ்ச் பண்ணுறதுக்கோ இல்லை ஃபார்மெட்டை மட்டும் சேஞ்ச் பண்ணுறதுக்கோ நமக்கு ஆப்ஷன் இருக்குது. பட் நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் ரீரைட்குள்ளே போகிறேன். ஸோ ரீரைட் ஆஸ் யூஸ்வல் நம்ம லாகின் பண்ணி இல்லை, ஸோ லாகின் பண்ணிக்கிறேன் என்னுடைய ஐடி யூஸ் பண்ணி. ஸோ லாகின் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ரீரைட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நமக்கு கீழே பார்த்தீங்கன்னா 3 ரிசல்ட் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஓகே, 3மே சர்டைன் சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. பட் இது காமனாக பார்த்தீங்கன்னா ரீரைட் பண்ணியிருக்கு. பட் இந்த வாட்டி கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக நம்ம கேட்க போகிறோம். பட் இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது, கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கான ஒரு முக்கியமான விஷயம். அதை நான் கடைசியில் சொல்கிறேன். ஏஐ ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணும்போது அது என்னங்கிறது கடைசியில் சொல்கிறேன். ஸோ நமக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா லென்த் ரொம்ப பெரிய மெசேஜாக இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் ஷார்ட்டராக பார்த்தீங்கன்னா தேவை. அண்ட் ரொம்ப கேஷுவலான டோனில் பார்த்தீங்கன்னா இருக்கணும். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா ஃபார்மேட்டிங் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஓரியன்ட் அப்படிங்கிறதுனால பிஸ்னஸ் ஓரியன்டில் எனக்கு தேவை. ஸோ அதனால் அப்படி என்ன பண்ணியிருக்கிறேன், கேட்டிருக்கிறேன். ஒன்ஸ் நீங்கள் இதெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணலாம், இதை ட்ரை அகெயின் கொடுத்து நீங்கள் ரீஜென்ரேட் பண்ணலாம். ஸோ அப்போது நமக்கு ஷார்ட்டராகவும் வரும் அண்ட் அது நம்ம கேட்ட டோன்லேயும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்திருக்கும். சி,
கேஷுவலான டோன்லேயும் வந்திருக்கு, அந்த பிஸ்னஸ் இதுலேயும் வந்திருக்கு. நமக்கு 3 ஆஸ் யூஷுவல் 3 ரிசல்ட் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ அப்போ எது வேணுமோ தாராளமாக நம்ம என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இதை காப்பி பண்ணிக்கவும் முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரீப்ளேஸ் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ரீப்ளேஸ் பண்ணால் குயிக்காக நான் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோ பெரிய மெசேஜில் இருந்து கம்ப்ளீட்டாக நாம் அதை ஷார்ட்டாக என்ன பண்ணிக்கிட்டோம், மாற்றிக்கிட்டோம். பட் நான் சொன்ன மாதிரி நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய எந்த ஏஐ கமாண்ட்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். ஆனால் ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா இங்கே ஏஐ கிரெடிட் பேலன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த ஏஐ கிரெடிட் பேலன்ஸ் அப்படிங்கிறது இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா MS 365 என்ன பண்ணுறேன், யூஸ் பண்ணுறேன். மைக்ரோசாஃப்ட் 365 யூஸ் பண்ணுறதுனால எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த 365லே வந்து இந்த கோபைலட்டோட சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா உள்ளே இன்க்ளூடடாகவே இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா 60 கிரெடிட் பாயிண்ட்ஸ் மந்த்லி பார்த்தீங்கன்னா இருக்கும். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 60 கிரெடிட் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது மந்த்லி இருக்கும். ஓகே, ஒவ்வொரு மாதமும் இந்த 60 கிரெடிட் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ரீசார்ஜ் ஆகிட்டே பார்த்தீங்கன்னா இருக்கும். அப்போ பர் இயருக்கு தான் இந்த சப்ஸ்கிரிப்ஷன். அப்போ பர் இயருக்கு ஒவ்வொரு மாதமும் 12 மாதமும் பார்த்தீங்கன்னா இந்த 60 கிரெடிட் பாயிண்ட்ஸ் வரும். இந்த 60 கிரெடிட் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற இப்போ 4 பாயிண்ட் யூஸ் ஆயிருக்கு இல்லையா? ஸோ இந்த 4 பாயிண்ட் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக நமக்கு நோட் பேடில் தான் பார்த்தீங்கன்னா யூஸ் ஆயிருக்கு. ஒருவேளை இங்கே போட்டிருக்கு பாருங்கள், வேர்டோ, பவர் பாயிண்ட்டோ, டிசைனரோ இல்லை மற்ற எந்த அப்ளிகேஷனோ இன்க்ளூடிங் நோட் பேடாக இருந்தாலுமே நீங்கள் கோபைலட்டை யூஸ் பண்ணும்போது இந்த 60 கிரெடிட் பாயிண்ட்ல இருந்தால் காமனாக பார்த்தீங்கன்னா ஸ்பெண்ட் ஆகும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிடுங்க. அதனால் அதிகமாக நீங்கள் உங்களுக்கு தேவைன்னும் போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பட் எனிவே அது நீங்கள் என்னன்றதை பார்த்து என்ன பண்ணுங்கள், யூஸ் பண்ணுங்கள். இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏற்கனவே இருக்கிற கான்டென்ட்டை ஏஐ ஃபீச்சர்ஸ் வச்சு நீங்கள் ரீரைட் பண்ணுறதா இருக்கட்டும், சம்மரைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அதெல்லாம் ஓகே. பட் நார்மலாக நீங்கள் ஒரு எம்டி லைனில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ரைட் அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஐ திங்க் மேலே இருக்குதுன்னு நினைக்கிறேன். எஸ், ரைட் இருக்குது. ஸோ அப்போது உங்களுக்கு தேவையான கான்டென்ட்டு இங்கேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம், எடுக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 3 ways to improve my productivity in work அப்படின்னு நான் கொடுத்துருக்குறேன். கூடவே இதுக்கும் சேர்த்து தான் என்னது கிரெடிட் பேலன்ஸ் அப்படிங்கிறது இதுலேருந்து தான் போகும், கிரெடிட் ஆகும்னு நான் சொல்ல வரேன். ஓகே, ஸோ அப்போது புதுமையான விஷயத்தையும் நீங்கள் என்ன பண்ண முடியும், தாராளமாக நீங்கள் எழுதிக்க முடியும். ஓகே, ரொம்ப சிம்பிளாக ஐயா கொண்டு வந்திருக்காரு. ஓகே, எனிவே நீங்கள் ஆஸ் யூஷுவல் நீங்கள் அதை ட்ரை அகைன் பண்ண முடியும், இல்லை டெக்ஸ்ட்டை கீப் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஓகே, எப்படி நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் புதுசாக தேவைனாலும் எல்லாத்தையும் நீங்கள் செஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். பட் ஸ்டில் இட்ஸ் அ நோட் பேட். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் அப்போ காமிச்ச மாதிரி தான் என்னுடைய ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாத்தையுமே இப்போது நோட் பேடில் தான் ஸ்டோர் பண்ணுறேன். பிகாஸ் அது எனக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. அதனால ஓகே, ஸோ நீங்களும் தாராளமாக யூஸ் பண்ணி பார்க்கலாம். பிகாஸ் நிறையவே பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ நிச்சயமாக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ நோட் பேட் இன்னுமே நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது, தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். பிகாஸ் நான் ஆரம்பத்தில் மென்ஷன் பண்ண மாதிரி நோட் பேட் கம்ப்ளீட்லி அது ஒரு சிம்பிள், ஃபாஸ்ட் அண்ட் ஒரு லைட் வெயிட்டான அப்ளிகேஷன். ஸோ உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு, யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக, ஈஸியாக பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.